எழுதின புஸ்தகம் 9வது அதிகாரம் அதனுடைய 62வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 9:62. அதற்கு இயேசு கலப்பையின் மேலே தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேத வாக்கியங்கள் நமக்கு தெளிவாக தெரியும். ஆண்டவருடைய காரியத்தை விட்டு நம்ம பின்னோக்கி பார்த்தாச்சுன்னு சொன்னால், நம்ம ஒருவேளை பிறகு தகுதிப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்கு போனால் கூட அவன் ஆண்டவர் சமூகத்தை விட்டு ஒரு அடி உள்ள ஒரு ஸ்டெப் இல்லை 2 ஸ்டெப் பின்னோக்கி வைக்கிறோம்னு சொன்னால் நமக்கு எவ்வளோ பெரிய பாரங்களும் கஷ்டங்களும் வரும் என்பது நமக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தெரிந்த நமக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஒருபோதும் ஆண்டவர் சமூகத்தில் ஒரு ஊழியத்தை செய்கிறோம் இல்லையா, இல்லை ஆண்டவர் சமூகத்தில் ஒரு காரியத்துக்கு பயந்து இருக்கிறோம்னு சொன்னால் அந்த காரியத்தை விட்டு நம்ம அதுலேருந்து திரும்பி போகிறதுக்கு நம்ம யோசிக்கிற ஒருவராக இருக்கிறோம். அல்லேலூயா. 57வது வசனம். அவர்கள் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 57வது வசனத்தில் பார்க்கும்போது தேவனும் தேவனுடைய சீஷர்களும் நடந்து தன்னுடைய ஊழியத்தை அவன் நிறைவேற்றி பிரசங்கித்து கொண்டு போயிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு மனிதன் வந்து இயேசுவிடத்தில் வந்து அங்கே சொல்லுகிறான், நான் உம்மை என்ன செய்வேன், நீ எங்கே போனாலும் உம்மோட பின்னோக்கி வருவேன், உண்மை நான் பின்பற்றியே வருவேன் என்று சொல்லி அவன் தன்னைத்தானே போய் என்ன செய்கிறான், அறிக்கையிட்டவனாக அங்கே அர்ப்பணித்தவனாக இயேசுவின் பாதத்தில் விழுந்தவனாக ஒரு அவனாட்டே மாம்சத்தின் பிரகாரம் தன்னுடைய வழிகளை தீர்மானித்து கொண்டு என்ன செய்கிறான், இயேசுவினிடத்தில் போய் தனக்குள்ளே யாவையும் விட்டு அங்கே அப்படின்னு சொல்லப்படல, அவன் நேரடியாக போய் இயேசுவினிடத்தில் அவன் போய் சொல்லுகிறான், இயேசுவை நீ எங்கே போனாலும் நான் பின்னாடி வருவேன், நான் விட்டு விலக மாட்டேன் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து 28வது வருஷத்தில் அங்கே இயேசு அங்கே பிரதித்தனமாக பதில் சொல்ற பாருங்க, வாசிங்க. அதற்கு இயேசு, குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடு உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தன்னை தானே அர்ப்பணித்து போன மனிதனிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறத பாருங்க. என்ன சொல்லுகிறார் ஆண்டவர், நீ பின்ன வருகிறதெல்லாம் சரிதான், ஆனாலும் உலகத்திலே இருக்கிற மிருகமாக இருக்கிற நரிகளுக்கும் பறவைகளுக்கும் அதனுடைய தங்கும் இடம் உண்டு, ஆனால் இயேசுக்கு தேவனுடைய குமாரனுக்கு தங்கும் இடம் இல்லை என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மனுஷனை பார்த்து நீ திரும்பி போகாத, இல்லை திரும்பி நீ பார்க்கக்கூடாது, உலகத்தை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லலை. அல்லேலூயா. அங்கே ஒரே ஒரு வார்த்தை, தன்னை தானே அர்ப்பணித்து போகிற மனுஷனிடத்தில் அவர் சொல்லப்படுகிற ஒரே ஒரு காரியம், நீ மனுஷனுக்கு இல்லை வேறு மிருகங்களுக்கு இந்த உலகத்தில் தங்குக்கு சுகமாய் இருக்கக்கு வழிகளும் ஏராளம் ஏராளம் இருக்கிறது, ஆனால் நீ என்னை நாடி வந்த நிமித்தம் எப்படி தேவனுடைய மனுஷன் அதை தேவனுடைய குமாரனுக்கு தங்குக்கு இடமில்லை என்று சொல்லப்பட்டது போல ஆமென், மேலான ராஜ்யத்திலே சமாதானம் உண்டு என்று சொல்லப்படுகிற காரியத்தை மட்டும் நம்பி விசுவாசித்து வா, இல்லாவிட்டா வராது என்று சொல்லப்படுகிறது.